Praise the Lord, children. Praise the Lord, auntie. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். சரி, நம்ம இப்போ சண்டே ஸ்கூலில் ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரேயர். அம்புல ஏசப்பா, நான் நல்ல வேலைக்காக சோஸ்டம். ஏசப்பா, இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஏசப்பா, இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிற ஸ்டோரி வசனம் மூலமாக பேசுங்க. ஏசப்பா, வழி நடத்துங்கப்பா, உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஏசு கிறிஸ்து நாமத்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சரி, நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் கேட்க போகிறேன். கேட்கட்டா? லாஸ்ட் வீக் நம்ம என்ன மெமரி வேர்ஸ் படித்தோம்? Here I am standing at the door and knock. If anyone hears my voice and opens the door, I will come in and eat with that person and they with me. Revelation 3 verse 20. வெரி குட் கேட்லின். இந்த வசனத்தில் நம்ம என்ன படித்தோம்னா, God wants us to open our hearts to hear our voice. ஜோ, நம்ம லாஸ்ட் வீக் நம்ம யாரை பற்றி படித்தோம்? ஜோனா. வெரி குட், ஜோனா. சரி, லாஸ்ட் வீக் பாஸ்டர் என்ன பற்றி மெசேஜ் கொடுத்தாங்க? Prayer that pleases the Lord. ஆமாம், ப்ரேயர் தட் ப்ளீசஸ் டு லார்ட். நம்ம ப்ரேயர் எப்பட்டாலும் காடுக்கு ப்ளீஸிங்காக இருக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் நவம்பர் ரொம்ப ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்னு உங்களுக்கு தெரியுமா? ஆன்ட்டி தெரியுமா ஆன்ட்டி? வேர்ல்ட் சண்டே ஸ்கூல் சண்டே. ஆமாம், வேர்ல்ட் சண்டே ஸ்கூல் சண்டே தான். அது யார் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியாது, ஆனால் அதை ஸ்டார்ட் பண்ணது ராபர்ட் ரைட்ஸ். ஆமாம், ராபர்ட் ரெக்ஸ். அவங்க ஏன் இருக்கு இந்த சிச்சுவேஷனில் சண்டே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம இப்போது சபையில் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஸ்கிட் வச்சு பாட்டை தெரிஞ்சுக்கலாம். சண்டே ஸ்கூல் வரலாற்றை ஒரு சிறிய நாடகமாக பார்க்கலாம். ராபர்ட் ரெக்ஸ் என்பவர் 1735 செப்டம்பர் 14 மேரி ட்ரூவுக்கும் ராபர்ட் ரெக்ஸ் த எல்டர் என்பவர்களுக்கு மூத்த மகன் கிளஸ்டரில் பிறந்தார். இவர் எவ்வாறு சண்டே ஸ்கூல் அமைய காரணமாக இருந்தார் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, ஏன் இந்த பசங்களெல்லாம் போலீஸ் பிடிச்சிட்டு போகிறாங்க? அதெல்லாம் கண்டுக்காதீங்க சார். இவங்க எல்லாரும் எப்போவுமே அப்படி தான். யார் சொன்னாலும் பேச்சு கேட்க மாட்டாங்க. திருடுவாங்க, அடித்து சண்டை போடுவாங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க. மொத்தத்தில் யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் போங்க சார். அப்போ இவங்க அம்மா அப்பாலாம் எங்கே? இவங்க வீடு எங்கே இருக்குது? இவங்களுக்கெல்லாம் வீடு கிடையாது, அம்மா அப்பாவும் இல்லை. அவங்க அம்மா இறந்தும் போயிருப்பாங்க, இல்லை ஜெயிலில் கிடப்பாங்க. அவங்கள அடிமைகள்னு தான் சொல்லுவாங்க. அடிமைங்களா? ஆமாம் சார். இவங்க எல்லோரும் எப்போவுமே மில்லில் ஃபேக்ட்ரியில் 12 மணி நேரம் எல்லா நாளும் வேலை பார்த்துட்ருப்பாங்க. சண்டே மட்டும்தான் அவங்களுக்கு லீவு. தாமஸ், நம்ம இந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது செய்யணும். ஆமாம், என்ன பண்ணலாம்? ஒரு சண்டே ஸ்கூல் ஆரம்பிக்கலாமா? சண்டே ஸ்கூலா? அப்படின்னா என்னது? ஆமாம், சண்டே ஸ்கூல் தான். நம்ம இந்த பிள்ளைங்களுக்கு எழுதவும் படிக்கவும் சொல்லித்தரலாம். அப்புறம் சண்டேஸில் நம்ம அவங்களுக்கு கடவுள் பற்றியும் சொல்லித்தரலாம். நல்ல ஐடியா இருக்குது, ட்ரை பண்ணலாம். அப்போ நம்ம இங்கே இருக்க பிள்ளைங்கிட்ட அனௌன்ஸ் பண்ணிடலாமா? அனௌன்ஸ் பண்ணிடலாம். இங்கே விளையாடிட்டு இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் கேளுங்க. எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு சண்டேஸ் மட்டும்தான் ஹாலிடே, ஆனாலும் சண்டே ஸ்கூலுக்கு வந்துடுங்க. என்ன யாருமே இன்னும் வரல? ஆமாம், டைம் ஆயிடுச்சு. வந்திருப்பாங்க.
ஹாய். வெரி குட். நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே? நாங்கள் எல்லோரும் வரதுக்குலாம் பிளான் பண்ணுவோம். ஆனால் அவங்களுக்கு போடுறதுக்கு வழக்கமான ட்ரெஸ்ஸும் இல்லை, சாப்பாடும் இல்லை. நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக சண்டே ஸ்கூலுக்கு வருவாங்க. தாமஸ், நம்ம இந்த பிள்ளைங்களை முதல்ல போய் சந்திக்கணும். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம முதல்ல செய்யணும். அப்போ தான் அவங்க நம்ம சண்டே ஸ்கூலுக்கு வருவாங்க. ஆமாம், அது பண்ணி ஆகணும். ராபர்ட் அவர்கள் தங்களின் திட்டத்தின்படியே கிளஸ்டரில் குழந்தைகளுக்கு அவர்கள் தேவைகளை சந்தித்து இயேசு கிறிஸ்துவையும் சொல்லிக் கொடுத்தார். இவ்வாறு சண்டே ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டது. ஓகே சில்ட்ரன், ராபர்ட் ரைக்ஸ் எதுக்காக சண்டே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்களுக்கு சாப்பாடு தரதுக்கு. புவர் பீப்புளுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க. அவங்க தேவைகள் எல்லாம் சந்திச்சாங்க. அவங்க இயேசுப்பா பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஆமாம், வெரி குட். அவருடைய வாழ்க்கையில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? நம்மளும் ராபர்ட் ரைக்ஸ் மாதிரி எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணி எல்லாத்தோட தேவைகளை சந்திக்கணும். நம்ம வேறு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா? நான் அவங்க தேவைக்கு கேட்டாங்கன்னா நமக்கு அவங்கள ஹெல்ப் பண்ணணும் முடிஞ்சா. நம்மக்கிட்ட யாராச்சும் ஹெல்ப் கேட்டால் நம்மளால் முடியும்னா நம்ம செய்யணும். வெரி குட் சில்ட்ரன். சரி, இப்போ உங்கள் பேக்லேருந்து பைபிள் எடுங்க மேத்யூ 25:40. ஐயோ ஆண்டி, நான் என்னோட பைபிள் வீட்டில் மறந்து விட்டுட்டேன் ஆண்டி. என்ன ஜோ, நீ நெக்ஸ்ட் வீக் கொண்டு வரணும். ஓகே ஆண்டி. இங்கே இருக்கிறவர் யாராவது வாசிக்கிறீங்களா? 8 வாசிங்க. மத்தேயு 25:40. தேங்க்யூ. இந்த வசனத்தில் நம்ம என்ன படிச்சோன்னா, God will help us when we help others. சரி, நீங்கள் வீட்டில் போய் இந்த வசனத்தை மெமரைஸ் பண்ணிட்டு வாங்க. நான் நெக்ஸ்ட் வீக் உங்கள்கிட்ட கண்டிப்பாக கேட்பேன். சரி, இப்போ கேட்லின் ப்ரேயர் பண்ண நமக்காக. ப்ரேயர். ஜீசஸ் எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க ஜீசஸ். நாங்கள் இன்றைக்கி உங்களை பற்றி நிறைய படிச்சிருக்கோம். ராபர்ட் ரைக்ஸ் பற்றி நிறைய படிச்சிருக்கோம் ஜீசஸ். நாங்களும் பெருசாக ராபர்ட் ரைக்ஸ் மாதிரி எல்லாத்தோட தேவைகளை சந்திக்கணும் ஜீசஸ். நீங்கள் தான் இங்கே எல்லாத்துக்கும் கூட இருந்து பத்திரமா பார்த்துக்கணும் ஜீசஸ். இங்கே இருக்க ஒவ்வொரு ஃபேமிலி எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க ஜீசஸ். இந்த ஜபங்கள் நடத்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஓகே சில்ட்ரன், பாய், டேக் கேர்.